ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வந்து ஏஆர்சி ஜுவல்லரியில ஒரு 6 மந்த் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கீம் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்க வந்து ஷாப்புக்கு நேரா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அண்ட் நான் வந்து கோல்டுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்ப வந்து அங்க அந்த ஸ்கீம்ஸ்லாம் நெறைய சேஞ்சஸ் இருக்கு அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்னன்றத தான் இதுல பார்க்க போறோம். பர்ச்சேஸ் வீடியோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அடுத்ததா போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவா போடும்போது ரொம்ப லென்த்தா இருக்கும். நம்ம சேனல்ல பார்த்துட்டு நெறைய பேர் வந்து அந்த ஏஆர்சில வந்து ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து இப்போ மேஜரா சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றத நம்ம இப்ப டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிராம் பேஸ்டு ஸ்கீம். இது வந்து ஸ்வர்ண காமாட்சி தங்க நகை சேமிப்பு திட்டம்னு குடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே வந்து 6 மாசமா இருந்தது. இப்ப வந்து அத 12 மந்த்ஸா மாத்திட்டாங்க. இதுல வந்து நம்ம ரூ. 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 500லேருந்து 20,000 வரைக்கும் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கட்டுற தொகை எல்லாமே வந்து கிராமா வரவு வைக்கப்படும். அதே மாரி உங்களுக்கு 12 மாசம் முடிவுல செய்கூலி சேதாரம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் செலுத்தி நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்க ஏற்கனவே வந்து காயினா வாங்கும்போது போனஸ் இருந்தது இல்லையா? அது அப்படியே தான் இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு பாதி தொகை வந்து உங்களுக்கு போனஸா வந்து கிடைக்கும். இது எப்பன்னா காயினா வாங்கும்போது மட்டும் தான். உங்களுக்கு ஜுவல்லரியா வாங்கும்போது போனஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஒருத்தங்க வந்து 5 சீட்டு வரைக்கும் சேரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 6 மாத சேமிப்பு திட்டம். இது வந்து அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம். இந்த அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம்லயும் வந்து 5,000, 10,000, 20,000 இந்த 3 ஆப்ஷன் தாங்க இருக்கு. ஸ்டார்ட்டிங்கே வந்து 5,000 இருக்கு. அப்புறம் 10,000, 20,000. இதுல வந்து நீங்க ஏதான ஒரு அமௌண்ட்ட வந்து மாசா மாசம் வந்து 6 மாசத்துக்கு கட்டிட்டு வரலாம். 6 மாசம் முடிவுல வந்து கட்டுற தொகை வந்து அமௌண்ட்டா தான் வரவு வைக்கப்படும். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் செலுத்தி நம்ப வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க காயின வாங்குற பட்சத்துல 5,000க்கு ரூ. 2,000யும், 10,000க்கு 4,000, 20,000க்கு ரூ. 8,000 போனஸா வந்து குடுக்குறாங்க. அதுக்கான காயின்ஸ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கனகதாரா தங்க முதலீட்டு திட்டம். இது வந்து ஒரே ஒன் டைம் டெபாசிட் மாரி தான். இதுல நம்ம பழைய நகையாவோ, இல்ல வந்து அமௌண்ட்டாவோ வந்து செலுத்தி, அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நம்ம கோல்ட வரவு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு அவங்க வந்து ஒரு பாண்ட் மாரி குடுத்துருவாங்க. இதுல வந்து மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 25,000லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல இப்ப எப்படி குடுத்துருக்காங்கன்னா, 6 மாசம், 9 மாசம், 12 மாசம் அப்படி பிரிச்சிருக்காங்க. அதாவது செயின், வளையல், பிரேஸ்லெட், மோதிரம் இதெல்லாம் வந்து 6 மந்த்ஸ்ல வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஆரம், நெக்லஸ், தோடு, லேடீஸ் பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா, 9 மந்த்ஸ் ஆகும் மெச்சூரிட்டி பீரியட். கேஸ்டிங் ஐட்டம், ஆன்டிக், வைர நகைகள்லாம் வந்து 12 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கிற மாரி இருக்கும். இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து ஜிஎஸ்டி மட்டும் செலுத்தி லாஸ்ட்டா நம்ம வந்து பொருள வந்து வாங்கிக்க முடியும். இல்ல நீங்க 9 மந்த் ஸ்கீம்ல ஆரம், நெக்லஸ்க்காக கட்டி சேர்ந்திருக்கீங்க. ஆனா வந்து 6 மாசத்துலயே உங்களுக்கு நகை தேவைப்படுது அப்படிங்கும்போது, அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற 3% மட்டும் நீங்க வந்து வேஸ்டேஜ் பே பண்ற மாரி வரும். அதே மாரி இப்ப வந்து இவங்க வந்து டிஜி கோல்டு ஸ்கீமுமே வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம போத்தீஸ், தங்கமயில் மாரி அந்த மாரி இல்லங்க. இந்த டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா, நீங்க 50, 100, 200, 500, 1000, 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகைய இதுல ஏதான ஒரு தொகைய நீங்க சூஸ் பண்ணி டெய்லி கட்டணும். 330 டேஸ்க்கு கட்டணும். நம்ப கட்டுற அமௌண்ட் எல்லாமே வந்து கிராமா தான் வரவு வைக்கப்படும். இந்த நம்ப கட்டுற தொகைக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 கட்டுறதா ஆரம்பிக்கிறீங்க. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டெய்லி கட்டுறீங்க அப்படிங்கும்போது, அந்த எக்ஸ்ட்ராவா கட்டுற தொகைக்கு வந்து நம்ப வேஸ்டேஜ் வந்து குடுக்குற மாரி வரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இப்ப போத்தீஸ் டிஜி கோல்டுலலாம் இப்ப வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கிற அன்னைக்கு நம்ம கட்டாம ஸ்கிப் பண்ணலாம். பட் இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாரி நம்ம ஸ்கிப் பண்ணி எத்தன நாள் கட்டாம விடுறோமோ, அத்தன நாள் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். அதாவது 330 டேஸ் இருக்கு இல்லையா? அந்த டேட்ல மெச்சூர் ஆகாம, நீங்க விடுற டேட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டே இருக்கும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜி கோல்ட் ஆப் வந்து இன்னும் Play Storeல வரல. வந்த அப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா கால்குலேஷனோட வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அத தவிர பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சீக்கிரமா இஎம்ஐ ஸ்கீம்ல வந்து கோல்டு வாங்குற மாரி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்த போறோம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி வந்து இஎம்ஐல மத்த ப்ராடக்ட்ஸ் அதாவது ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி அந்த மாரி வாங்குறோம். அதே மாரி வந்து கோல்டுமே வாங்க முடியும். அந்த மாரி நாங்க வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ண போறோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டின்றத நான் உங்களுக்கு வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ண உடனே அது சொல்றேன் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ. அதே மாரி இப்ப வந்து நம்ம முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் வந்து புரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இனிமே ஜாயின் பண்றவங்களுக்கு கிஃப்ட்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து இவங்க பிரிவிலேஜ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட் மாரி போட்டு குடுத்துடுறாங்க. அந்த கார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இயருக்கு 3 டைம் நம்ம வந்து கோல்டு இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது, 1 கிராமுக்கு ரூ. 100 வந்து நமக்கு ஆஃபர் தராங்க. ஒரு இயர்ல வந்து நம்ம 3 வாட்டி இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
பட் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கீமுக்கு அப்ளை ஆகாது. நீங்க தனியா போயிட்டு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கும்போது, நீங்க வந்து இந்த ஆஃபர வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே வந்து நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து குக்கர் 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர் அந்த மாரி வந்து கிஃப்ட்ஸ் குடுக்குறாங்க. முன்னாடி ஸ்கீம் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கார்டு வந்து பொருந்தாது. ஸோ இதெல்லாம் தாங்க இப்ப வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிற சேஞ்சஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல என்ன பர்ச்சேஸ் பண்ணினேன், அப்புறம் வந்து அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடுத்ததா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.